நான் சொல்றது எதையுமே கேட்காம இவங்க இஷ்டத்துக்கு பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி என்னால கோவப்படாம சும்மா இருக்க முடியும்? இன்னைக்கு இவங்கள உண்டில பண்ணி வேணாம் மாப்ள, வேணாம் மாப்ள, சொன்னா கேளு மாப்ள. விடுறான்ற சும்மா நீ வேற. ஐயோ அமுல் பேபி செம்ம கோவத்துல இருக்கிறான். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா, நான் சொல்றத கேளுடா. என்ன உன் சிஸ்டருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றியா? கோவத்துல நீ ஏதாவது பேச போய் பதிலுக்கு சிஸ்டரும் கோவப்பட்டு அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? ஐயோ முறைக்கிறானே. இங்க ஒரு மைண்ட் வாய்ஸ போட்டுருவோம். மாப்பிள நீ வாயால பேசுவ, சிஸ்டர் கையால பேசுவாங்க. மாப்பிள நான் சொன்ன என்ன, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதத்தான் நான் சொல்ல வந்தேன். என்ன மேலையும் கீழையும் பாக்குறான்? நீ என்ன மீனிங்ல சொன்னேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இது அப்படியே மாத்தி சொல்லி இப்ப சமாளிக்கிறல? இல்ல மாப்ள, நான் நீ முதல்ல கிளம்பு. ஏன்டா? உனக்கு இப்ப இங்க என்ன வேலை? ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பர்சனல் லைஃப் வேற. முதல்ல கிளம்புடா. கிளம்பவா? அடா பாவி, எப்ப நம்மள ஆட்டத்துல செத்துக்கிறான், எப்ப நம்மள கழட்டி விடுறானே தெரிய மாட்டேங்குது. ரூல்ஸே இல்லாத கேம் மாதிரிடா இருக்கு. மாப்பிள உன்னை தனியா விட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள. ஏன்னா சில பேருக்கு தூங்கும் போது எழுப்புனா கோவம் கொப்பளிச்சுக்கிட்டு வரும். சிஸ்டர் சாதாரணமா கோவப்பட்டாலே பயங்கரமா இருக்கும். நீ கொஞ்சம் பாத்துக்க. இப்ப கிளம்புன்னு சொல்லிடுவேன். ஆனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நேரா மிட் நைட்ல என் வீட்டை தேடி வந்து என்ன எழுப்பி அப்படியே உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டுறேன்னு சொல்லி என்ன பேசியே சாவடிச்சிருவேன். அப்படியா? ஒழுங்கு மரியாதையா ஓடிடு, இல்ல அப்படியே அடிச்சு மூஞ்சில உடைச்சிருவேன். டேய் நான் போறேன்டா, ஆனா நீ ரொம்ப கோவப்படாத. ஏன்னா சிஸ்டர் பாவம், நீ ரொம்ப பாவம். போடா. உங்க ரெண்டு பேரை விட என் நிலைமை ரொம்ப ரொம்ப பாவம். நீ இன்னும் போலியா? வெள்ள சூ 300 ரூபா. வரடா வரேன். பைத்தியம். இதோ வரேன். என்ன ஒரு திமிரு, என்ன ஒரு ஆணவம். டைனிங் டேபிள்ல தூங்குறீங்களா? இருங்க. ஐயோ என்ன இவ எப்படி தூங்குறா? இதுதான் புருஷனை சமாதானப்படுத்துற லட்சணமா? பிரபு. மம்மி இவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க? 9 மணி இருக்கும்பா. 9 மணிக்கு வந்திருக்கீங்க. இது எனக்கு பெருத்த அவமானம். சரி நீ உட்காரு, நான் அவளை எழுப்பி விடுறேன். ஏன் மம்மி, இவங்க சாப்பாடு எடுத்து வச்சாதான் நான் சாப்பிடணுமா? ஏன் எனக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட தெரியாதா? இவங்க தூங்கட்டும், நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி விடு, அவ தூங்கட்டும். நான் வேணா உனக்கு பரிமாறு. வா வந்து உட்காரு. ப்ளீஸ் மம்மி, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீ மாத்திரை எல்லாம் போட்டிருப்ப, நீ போய் தூங்கு போ. ப்ளீஸ் மீ, கோ கோ அண்ட் ஸ்லீப். சரிடா, குட் நைட். குட் நைட். குட் நைட்.
பேச்சே கேக்குறது இல்ல. உங்களை அப்படி கொட்டிடலான்னு அடிக்க முடியலையே, முடியல. ஏன் இவ்வளவு டயர்டா தூங்குறாங்க? ரவுடி பேபி பாவம், இன்னைக்கு வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அதான் டைனிங் டேபிள்ல படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கட்டும், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்படி தூங்குனா வசதியா இருக்காதே. என்ன பண்ணலாம்? ஏன் காலையே நம்மள எத்தனை மணிக்கு வர சொன்னா? சரி, அவன்கிட்டயே கேட்டு போயிருவோம். இருங்க, போறீங்க வரீங்க, கேட்டா சாத்தணுமா வேணாமா? திறக்கிறது மூடுறது மட்டும்தான் உன் வேலை. எத வாய சொன்ன? ஐயோ, வாயில கை வச்சனே. சானிடைசர் இருக்கா? ஐயோ, அடுப்புல கைய வச்சு கரிக்கிற வேண்டியதுதான். ஆளை பாரு, 5 அடி ஆமா மாதிரி. அடா பாவி, பயங்கர கோவக்கார மாதிரி பேசிட்டு வந்தா. இப்ப பார்த்தா அவங்க தூக்கம் கலைஞ்சிட கூடாதுன்னு சிஸ்டர் அலேக்கா தூக்கிட்டு போறான். இவனை போய் கோவக்காரன்னு நம்பிட்டோமே. ஏதோ ரொமான்ஸ் ஓடுன்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு போடுறாங்கன்னு பாப்போம். ஆகா ஆகா, சிஸ்டர் தூங்குறதும் மாப்பிள்ள அவங்கள தூக்கிட்டு போறதும் பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இல்ல. அடி பாவி சிஸ்டர், கடைசி வரைக்கும் நீ தூங்கவே இல்லையா? அப்ப வழக்கம் போல மாப்பிள்ளதான் அவுட்டா? ஐயோ, இதை தெரியாம தூக்கிட்டு போறானே. இதுல சாங்க
கீழே போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். தேங்க்ஸ் அமுல் பேபி. ஹலோ, அப்ப நீங்க முழிச்சுட்டு தான் இருக்கீங்களா? ஹலோ, இல்ல தூங்கிட்டு தான் இருக்கிறேன். நான் அப்புறம் பேசுவா. இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. தூங்கிட்டு இருக்கேன் போய் சொல்லாதீங்க. எந்திரிங்க முதல்ல. எந்திரிங்க முதல்ல. ஓ, அவார்ட் வின்னிங் ஃபேவரட் ஹீரோயின் நடிப்பா? ஓ, தலையில இருந்து கால் வரைக்கும் நடிக்கிறீங்க. உங்களை எப்படி எழுப்புற மட்டும் பாருங்க. எதுவும் காணும். சேதாரம் பெருசாயிடுமே. வேற என்ன இருக்கு? இப்ப நீங்க எந்திரிக்கல, உங்க மேல போட்டு. எந்திரிங்க, எந்திரிங்க. தேங்க்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டல. அப்ப இவ்வளவு நேரம் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. சூப்பர். ஆமா, எதுக்கு இப்ப தூங்குற மாதிரி நடிச்சீங்க? அது நான் முழிச்சிட கூடாதுன்னு நீ என்ன அக்கறையா தூங்கினந்தியா? அது நீ ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் சொல்ல. இன்னொரு வாட்டி தேங்க்ஸ். நான் உங்க மேல இருக்க அக்கறை எல்லாம் ஒண்ணும் தூக்கிட்டு வரல. நீங்க கீழே தூங்குறத வீட்டுல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேரும் சண்டை போட்டுருக்க தெரிஞ்சிரும். அதான் போனா போதும் தூக்கிட்டு வந்தேன். நம்பிட்டேன். நல்லா சமாளிக்கிறாங்க பேபி. நம்ம 2 பேருமே சண்டை போட்டுக்கிறோம்னு காலையிலே எல்லாருமே தெரிஞ்சிச்சுல. அப்ப நீ வேற யாருக்கு தெரியக்கூடாதுன்னு தூங்கினந்த? ஏங்க, அது அப்படி இல்லைங்க. இந்த சண்டை அப்படியே நீண்டுட்டே போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? அதுக்காக பீஸ் பண்ணலான்னு. ஓ, அப்படி. ஓகே. ஆனா இதுவும் நம்புற மாதிரி இல்ல. வேற எதுவும் ட்ரை பண்ண. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. ஆனா இப்படியே பேசி டைவர்ட் பண்ண மட்டும் நினைக்காதீங்க. ஆமா, ஒர்க் ஷாப்ல வச்சு உங்ககிட்ட என்ன சொன்ன? ஐயோ, எவ்வளவு தசை திருப்பினாலும் அங்கேயே வந்து நிக்கிறானே. சமாளிப்போம். ஹலோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்னங்க சொன்ன? என்ன சொன்ன? திருப்பி ஆன்ட்டே கேக்குறீங்களா? உங்களை நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறதுல எந்த தப்பும் இல்லன்னு சொன்னா. அது அத்தையை சமாளிக்கிறதுக்காக சொன்னது. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? என்னையே திருப்பி கேக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க. ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க வீட்டுல இருக்கணும்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆனா நீங்க வரவே இல்லை. அப்போ நீங்க என் பேச்சை கேட்க தயாரா இல்ல. இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அதனால நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேங்க. அவள்தான். அமுல் பேபி, என்ன இப்படி எல்லாம் சொல்ற? சாரி அமுல் பேபி. உங்க சாரி எல்லாம் நீ தேவையில்லை. இனிமே நான் உங்க கூட பேச மாட்டேன். நீங்களும் என் கூட இனிமே பேசக்கூடாது. குட் நைட். பேச மாட்டேன்னு சொல்லிட்டு குட் நைட் மட்டும் சொல்லிட்டு போறா. கோபப்பட்டாலே அமுல் பேபி செல்லமா தான் கோபது. அக்கா, செல்வியே, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஏய், எதுக்கு? என்னாச்சு? என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டமோ? அட லூசு, நீ அதிக கண்ண கசிக்கிட்டு இருக்கிற. நந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க.
ஆனா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காது. சுவாரஸ்யமே இல்லாத வாழ்க்கைய வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நீ இத பத்தியெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுறாத. என்ன புரிதா? அவன் பேபி வந்துட்டான், அவனுக்கு போய் காப்பி கொடுப்போம். ம். சரி அவன் பேபி, நான் மெக்கானிக் செட்டு கிளம்புறேன். மெக்கானிக் ஆஹா, தெரியாம கைப்பட்டு கிளாஸ் உடைஞ்சிச்சே. சரி, இது அப்படியே கோவத்துல தட்டி விட்டு உடைச்சா மாதிரி மெயின்டைன் பண்ணிப்போம். ஏங்க, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொன்னாலும் கேட்க கூட முடிவு பண்ணிட்டீங்களா? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்பட்டு இருக்கிறா? ஹனி, நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இவங்க 2 பேருக்குள்ளேயும் பெரிய சண்டை வந்துருச்சு. செய்யாதீங்க சொன்னதுக்கு அப்புறமும் வீம்புக்கு செஞ்சுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? வா. அப்ப நீங்க என்ன மதிக்கலன்னு தானே அர்த்தம்? டேய் பிரபு, டேய் உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஏய், நீ வாய் முட்டு போ. இது எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. இதுல நீ தேவையில்லாம தலையிடாத. உன் வேலையை பார்த்துட்டு போ. அது சரி, உங்க பிரச்சனை இல்ல எனக்கு எதுக்கு? எக்கட கெட்டு போங்க. ஏய், நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ, போய் மாப் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணு. அவள் பேபி, காப்பி கிளாஸ தெரியாம தானே வச்ச? இல்லையே, நான் கோவத்துல தான் தட்டி விட்டேன். பாத்தியா, நானே ஒச்சான்றான், நீ தட்டி விட்டேன்னு சொல்ற பாரு. அப்ப இது தெரியாம நடந்தது தானா? இல்லங்க, பரா, திரும்ப திரும்ப கோவப்படுற மாதிரி நோடிக்கிறதா? நீ கோவமா தட்டி விட்டுருந்தா அந்த கோவத்திலேயே பேசிருக்கணும்ல. பேசுறதுக்கு முன்னாடியா யோசிச்சா? அது வந்து அது வந்து எல்லாம் இல்ல. தெரியாம தட்டி விட்டத கோவத்துல தட்டி விட்ட மாதிரி மாத்திரலாம்னு யோசிச்ச. கரெக்டா? இல்லையே, என்ன இப்படிலாம் சொல்றீங்க? தலையாட்டுறதே சந்தேகமா தான் தலையாட்டுற பாத்தியா? சோ அவள் பேபி, உனக்கு ரொம்ப பிஞ்சு கொஞ்சம் அவள் பேபி. அதனால கோபுரம்லாம் உனக்கு செட்டே ஆகாது. அதெல்லாம் நீ ட்ரை பண்ணாத, புரிதா? அவள் பேபி, நீ இப்படி எல்லாம் முறைச்சாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. இல்ல இருந்தாலும் நீ முறைச்சாலும் கியூட்டா தான் அவள் பேபி இருக்கிறா. என் சாலாம் அவள் இப்படியே உனக்கு கொஞ்ச நேரம் போலதான் இருக்குது. ஆனா எனக்கு டைம் ஆயிடுச்சு. சாரி, நான் வரேன். இப்படி மொக்க பண்ணிட்டு போறாங்க. இவங்க எல்லாத்துலயுமே இவ்வளவு ஷார்ப்பா இருந்தா நான் எப்படிதான் சர்வே பண்றது?